வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 தேர்தலானது வருகின்ற ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களில் சுமார் 5,73,00,000 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். அதாவது இந்த தேர்தலில் ஆண்ட கட்சி அதிமுகவும் ஆளுங்கட்சி திமுகவும் ஆளப்போகிற கட்சி தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தலிலே பிரதானமாக போட்டியிடுகிறார்கள். இதில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசு சின்னத்திலே ஓட்டு போட்டு விசு சின்னத்திலே உங்கள் வாக்குகளை தந்து அமோகமாக வெற்றி பெறச் செய்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை தமிழ்நாடு முதல்வராட்சி நல்லாட்சி தர உங்களிடத்திலே உங்கள் மகனாக, உங்கள் பிள்ளையாக, உங்கள் அண்ணனாக, உங்கள் தம்பியாக உங்கள் விஜய் வருகிறேன் என்று உங்களிடத்திலே தயவு செய்து ஒரு வாய்ப்பு தர என்று கேட்டு விசு சின்னத்துக்கு வாய்ப்புகளை கேட்டு கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு பெரம்பூர் தொகுதியிலும், திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விசு சின்னத்திலும், தியாகராய நகர் தொகுதியிலே திரு என் ஆனந்த் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், வில்லிவாக்கம் தொகுதியிலே திரு ஆதவர்ஜனா அவர்களுக்கு விசு சின்னத்திலும், மயிலாப்பூர் தொகுதியிலே திரு வெங்கட்ரமணன் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், எழும்பூர் தொகுதியிலே திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், திருப்பரங்குன்றம் தொகுதியிலே திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், திருச்செங்கோடு தொகுதியிலே திரு அருண்ராஜ் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், திருநெல்வேலியிலே திரு ஆர்.எஸ். முருகன் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், பாளையங்கோட்டை தொகுதியிலே திரு மரியஜான் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், நாங்குநேரி தொகுதியிலே திரு நாராயணன் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், அம்பாசமுத்திரம் தொகுதியிலே திரு ராஜகோபால் அவர்களுக்கு விசு சின்னத்திலும், ராதாபுரம் தொகுதியிலே திரு டாக்டர் சதீஷ் அவர்களுக்கு விசு சின்னத்திலும் மற்றும் தமிழகமெங்கும் இருக்கின்ற 233 தொகுதிகளிலும் விசு சின்னத்திலும், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே திரு பிரேம்குமார் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் ஆதரவுடன் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திலும் வாக்களித்து அமோகமாக வெற்றி பெற செய்ய பணிவோடு வேண்டுகிறேன். அதாவது ஒரு நாட்டில் நல்லவன் வாழணும்னா காவல்துறை, நீதித்துறை, அரசுத்துறை இந்த மூணும் நல்லா இருக்கணும். இந்த மூணும் நல்லா இல்லாதனால இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் படும் பாட்டை பார்த்து நான் அவர் மேலே அனுதாபம் கொண்டு அவருக்காக நான் ஆதரவு தெரிவித்து இந்த பேசுகிறேன். நான் சுமார் 40 வருஷமாக திமுகவில் ஆதரவாளராக இருந்து ஒரு 5 வருஷ காலமாக திமுகவில் இணையதளி உறுப்பினராகி கடந்த 19 ஆகஸ்ட் 2025 அன்று திமுகவிலேருந்து விலகியிருக்கேன். ஏன் விலகியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடந்த தேர்தலில் 2025 பொதுத் தேர்தலில் பிரச்சாரப்படுத்தும் போது மாண்பு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு பிரகடனம் பண்ணி உங்கள் தகுதியில் ஸ்டாலின் என்ற மனு நிகழ்வை நடத்தி உங்கள் பிரச்சனையை ஆட்சிக்கு வந்த 100 நாளில் நாங்கள் தீர்த்துருவோம்னு சொன்னாங்க. அதன்படி பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2021 வீரவலூரில் மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவுக்கு இன்று வரைக்கும் எனக்கு தீர்வு கிடைக்கல. 3 தடவை 3 முதலமைச்சர் திருக்கரங்கள்லேயே திருநெல்வேலிக்கு ஆய்வுக் கூட்டத்துக்கு வந்தபோது நேரிலே அவர் கையில் மனு சொல்லியிருந்தேன். கடைசியாக பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2025 பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி மார்க்கெட் திறப்பு விழாவுக்கு வந்திருந்த பொழுது மார்க்கெட் அருகில் வச்சு அவர் திருக்கரங்களில் நேரில் கொடுத்துருந்தேன். நடக்கலை. மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலைய திறப்பு விழா என்பது கொடுத்துருந்தேன். நடக்கலை. திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களிடத்தில் பாளையங்கோட்டையில் வச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது அவருக்கு நேரில் கொடுத்துருந்தேன். நடக்கலை. சரி, முதல்வர் பார்க்கறதுக்கு ஒரு நடைபயணமாக பாத யாத்திரையாக திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோறு, பழனி, சுவாமிமலை, திருத்தணி 6 பட வீடும் போய் சென்னைக்கு முதலமைச்சர் போகிறோன்னு சொல்லி டிஜிபி லாண்ட் ஆர்டர் அவங்ககிட்ட 9 செப்டம்பர் 2025 மனு கொடுத்து அனுமதியும் பாதுகாப்பு கேட்டிருந்தேன். இது சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை என்ற மதுரை கிளையில் நீதி பிராணை மனு என் WP கிரிமினல் MD நம்பர் 601/2026 வழக்கு பதிவு செய்திருந்தேன். அந்த வழக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வந்திருந்தது. கவுண்டர் போடுறோன்னு சொன்னாங்க. 11ஆம் தேதி வாய்தா போட்டாங்க. மீண்டும் ஒரு வாரம் கவுண்டர் போட கேட்டாங்க. 23ஆம் தேதி போட்டாங்க. மீண்டும் அந்த வழக்கு 23ஆம் தேதி கவுண்டர் போடலை. ஆக அலக்கழிப்பு மற்றும் வழக்கு அந்த
சில குறுக்கீடுகள் தயர்ந்தாலும் இது வழக்கு நீதிமன்றம் முடிவு. ஆக 28 ஜனவரி 2025 26 கிளம்பி ஏப்ரல் 3 2026 சென்னைக்கு போகிறது சுமார் 60 நாள் நான் ப்ரோக்ராம் கேட்டிருந்தேன். ஏப்ரல் 3 முடிஞ்சிச்சு. ஆக முதல்வர் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிரமத்தில் இருந்ததுனால இவங்கள்லாம் கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. நிறைவேற்றுறதுக்கான இதில் என்னைய பொறுத்தவரை தான் திமுகலேருந்து விலகியிருக்கேன். சரி, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கழிஞ்ச 5 வருஷம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னே எடப்பாடி ஆட்சி எப்படி இருந்துச்சு. எடப்பாடி ஆட்சியில் பொல்லாத ஆட்சி, பொள்ளாட்சியை சாட்சின்னு சொல்லி அந்த கற்பழிப்பு விவகாரங்களெல்லாம் இவருக்கு மாண்பு முதல்வர் சொன்னாங்க. சரி, அதுக்கடுத்தல கோடநாடு கொள்ளை வழக்கு நடந்துச்சு. அதுலேயும் தொடர்ச்சியாக 3-4 பேர் மரணங்கள் இறந்தாங்க. தூத்துக்குடியில் 13 பேர் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் 100வது நாள் போராட்டத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்தால சாத்தாங்குளத்தில் தந்தை மகன்கள் வியாபாரிகள் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் சிமோனில் காவல் நிலைய விசாரணையின் போது கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டார்கள். அந்த இதில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து உடல்நலக்குறைவாக இறந்து விட்டார், மூச்சு திணறல் விட்டார்னாரு. ஸ்டெர்லைட் விவகாரத்தில் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னாரு. ஆனால் நீதியரசர் திரு அனுமதி அருணா ஜெகதீசன் அவர் கமிஷன் விசாரணையில் வந்து டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஐஜி எல்லாருமே தென் வி இன்ஃபார்ம் த மேட்டர் டு தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. ஆக ஒரு முதலமைச்சரே போய் சொல்கிற முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தூரம் போய் சொல்லும்போது அவர் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கிடுங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த சாத்தாங்குளம் சம்பவத்தில் இந்திய வரலாற்றிலேயே கலெக்டர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஹேண்டோவர் பண்ண சொல்லி இந்த வழக்கு சம்மந்தமாக ஷூமோட்டாவை எடுத்து ஆனந்த ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அமர்வில் வந்து மதுரை வந்து சொன்னாங்க. ஆக இங்கே சட்டம் ஒழுங்கு இப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வந்து சாத்தாங்குளம் அந்த வியாபாரி குடும்பத்துக்கு திமுக கட்சி நிதியாக 25 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி மாறிட்டு அவங்களுக்கெல்லாம் சமீபத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரையில் அவங்களுக்கு பிழைப்பூதியமாக கொடுத்த, அதாவது இந்த கொலை தண்டனை மரண தண்டனை பெற்ற அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் அதிக போலீஸ் அலுவலர்களுக்கு அந்த பிழைப்பூதியங்கிற பிள்ளை கொடுத்த தொகை மட்டும் 1,60,00,000 ரூபா. சரி, இந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு முதல்வர் முன்னிலையிலேயே இந்த கூட்டணி கட்சி தலைவராக இருக்க தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து ஒன்று சொன்னாங்க. முதல்வர் முன்னாடி வச்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த ஆட்சியில் ஒன்று தான், அண்ணனை பற்றி சொல்லணும்னா ஒன்று தான், தமிழ்நாடு எங்கும் பாலியல் வன்கொடுமை நடக்கு, போதை பொருள் கலாச்சாரம் நடக்குது, வேறு என்னையா வேணும். நாங்கள் நேரில் டீ குடிச்ச கடையில் இருந்த ஒரு கும்பலாக இருந்தவங்கள ஒரு மர்ம கும்பல் வந்து வெட்டி போட்டு போகுது. இதில் வந்து ஜான்கிற ஒரு மாற்றுத்திறனாளியும் திருநாத் கட்டாங்கிற ஒடிசா மாநிலத்து செங்கற்சூளை தொழிலாளியும் கொலை செய்யப்படுறாங்க. சரி, லாத்தி குளத்தில் ஒரு 17 வயசு மாணவி இறந்து போகிறாங்க. அதனால் இந்த திருப்புவனத்தில் மடப்புறம் காளி கோயிலில் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டதில் வந்து ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் SM சுப்ரமணியன் லார்ட்ஷிப் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்திலேயே ஸ்டேட் கில்ஸ் இட்ஸ் ஓன் சிட்டிசன், கவர்மெண்ட் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் ஆன் புவர் மேன்ஸ் லைஃப்னே சொன்னாங்க. சரி, திருப்பரங்குன்றம் தீபத்து வழக்கறில் ஒரு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அது மேல்முறையீடு பண்ணி தடையை போடாமல் கலெக்டரே 140 தடை போடுறாரு. ஆக சட்டத்தின் ஆட்சி எப்படி நடங்கிறதுக்கு இதை பார்த்துக்கலாம். ஆக வந்து இவங்களே கோர்ட்டு உத்தரவு 140 பேர் போடுறாங்க. சரி, இருக்கட்டும். கரூரில் ஒரு 41 பேர் செப்டம்பர் 27 வந்து மரணம் அடைஞ்சாங்க. இந்த வழக்கில் வந்து, அதாவது நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு நாட்டில் நல்லா வாழணும்னா காவல்துறை, அரசாங்கம், நீதித்துறை நல்லா இருக்கணும். இந்த கரூர்னு சொல்லி இந்த 41 ரெண்ட பிறகு ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லி மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டு தான் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. 2 நீதிபதி அவர்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு SOP போடணும்னு சொல்லி ஒரு மனுதாரர் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போடுறாங்க. அதை வந்து அந்த மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவங்க வந்து லார்ட்ஷிப் வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த ரிட் பெட்டிஷன் கிரிமினல் நம்பர் 1000/2025 விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரிக்கிறதையும் உத்தரவு போடுறதையும் பார்த்தேன்னா ரொம்ப இதாக இருந்தது. ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு, நீதியின் போட்டு ஏற்க முடியாத அளவில் இருந்துச்சு. அப்போது இங்கே வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் கைதுப்பட்டிருக்காரு. இன்னொரு 2 நபர் கைதுப்பட்டிருக்காங்க. சில நபர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க அளவில் இருக்குது. இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்துக்கு 13 அக்டோபர் 2025 அவங்க தீர்ப்பு கொடுத்து இது எல்லாம் நடந்து CBIக்கு வழக்க மாற்றி ஆனரபிள் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவங்க தலைமையில் ஒரு மானிட்டர் கமிட்டிக்கு போடுறாங்க. ஆக CBI விசாரணை வந்துக்கிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கோர்ட் ஆர் நோ ஆர்டர் ஆஃப் மினிஸ்டர்
கேன் பி அலவுட் டு ஸ்டாண்ட் இஃப் இட் ஹஸ் பீன் அப்டைன் பை ஃப்ராட்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஜாயின்ட் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் விச் இஸ் என்டர்பிரஷனிஸு. திரு விஜய் அவர்களை வந்து அந்த வழக்கில் சேர்க்காமலேயே இந்த ரெட் பெட்டிஷன் கிரிமினல் 1000 நம்பர் 2026/6/25 வந்து உத்தரவு பிறப்பிக்கலாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜட்மெண்ட்டு வந்து நோ ஜட்மெண்ட் ஆஃப் கோர்ட் ஆர் நோ ஆர்டர் ஆஃப் மினிஸ்டர் கேன் பி அலவுட் டு ஸ்டாண்ட் இஃப் இட் இஸ் அப்டைன் பை ஃப்ராடுங்கிற உள்ள செட்டஸ் பண்ணணும், இந்த கேஸை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் 11 அக்டோபர் 2020 அதாவது தீர்ப்பு 2 நாளைக்கு முன்னே நான் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனுப்பியிருந்தேன். அதாவது யாரும் ஆட்சி கொள்கை வருங்கய்யா, இப்படி ஒரு 41 பேரை கொன்று அதை அதில் மர்மங்கள்லாம் அன்றைக்கி நான் எழுதி அனுப்பியிருக்கிறேன். அதாவது நேமிடு தான் இந்த அந்த என்ன கிடச்ச தகவலையும் தெரிஞ்சுக்கிட்ட தகவலையும் அப்படியே எழுதி அனுப்பியிருக்கிறேன். இந்த அன்றைக்கி இருக்கிற ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அமுதா ஏஎஸ் வராங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து 500 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க, கோர்ட்டில் வந்து 600ங்கிறாங்க. ஆக 39 பாடியையும் ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்றாங்க. ஒரே அன்றைக்கி நைட்டே க்ரீமேஷன் ஆகிட்டு நிறைய அதாவது லைட் அணைக்கப்பட்டிருக்கு, இப்போ போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்னென்ன தகவல்லாம் அங்கே விசாரித்து அவ்வளோத்தையும் விவாதத்துக்கு இன்றைக்கி விசாரணைக்கு உட்பட்டிருக்கு. ஆக நீதிபதி, இந்த போலீஸு, கவர்மெண்ட் என்னென்னா அதாவது இந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு அவர் கொடுத்த நேரத்தில் வரலான்னு குறித்த நேரத்திலே வந்து குறித்து அவர் அனுமதிக்கு போலீஸில் கொடுத்த மனு பிரகாரம் அனுமதிப்பட்டது அந்த கூட்டமே நடந்திருக்கு. ஆக இந்த போலீஸால் கவர்மெண்ட்டால் கோர்ட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவினா, அதனால் இந்த ஒரு அப்பாவி பாதிக்கப்படுறவர்களுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார். அவருடைய இமேஜை டேமேஜ் ஆக்க நடந்த எல்லா முயற்சியும், இதுக்கெல்லாம் பல கோடி ரூபா, நூற்றுக்கணக்கான கோடின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆக சாத்தாங்குளத்தை 2 பேர் கொண்டிருக்காங்க, தூத்துக்குடியில் 13 கொண்டிருக்காங்க, குடநாட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த இதுக்கெல்லாம் பொள்ளாச்சியில் பாதி நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இப்போ வந்து மரக்காணத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் செத்து போயிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் சுமார் 65-68 பேர் இறந்து போயிருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தில். அப்புறம் மடப்புறம் காளி கோயிலில் ஒரு அஜித்குமார் தான் அடித்து கொண்டிருக்காங்க. திருப்பரங்குன்றம் தீவிரத்தில் ஹைகோர்ட் உத்தரவு 144 தகவத்தை போட்டிருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்தில் போலீஸ் உரிய பாதுகாப்பு அனுமதி கொடுக்க தவறியதால் அல்லது முன்கூட்டியே இந்த விதிமுறைகள் இருந்தால் அதை தடுக்க தவறியதால் ஏற்பட்ட உயிரிழப்பு 41 பேர், அதையும் கொடுத்துருக்கேன். இந்த நாங்குநேரில் இந்த திருநாத் கட்டாங்கிறவரும் ஜான்கிறவரும் அடித்து கொண்டாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. தூத்துக்குடியில் 17 வயசு பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. இதில் அந்த குற்றவாளிக்கு வந்து ஏற்கனவே உள்ள ஒரு கற்பழிப்பு, கொலை வழக்கில் வந்து ஒரு ஆயுள் தண்டனை, ஒரு 20 வருஷம் தண்டனை, ஒரு 10 வருஷம் தண்டனை, இது போக ஒரு 2 வாரம் தண்டனை. ஆக சுமார் 44 வருஷத்துக்கு மேலே தண்டனை இருக்குது. வயசு 33 வயசு. அந்த குற்றவாளியை இந்த 9 நாள் போராட்டம் நடந்ததுனால இந்த பாடியை வாங்கணும்னா குற்றவாளிகளை கைது பண்ணணும்னு ஒரு நிபந்தனை வச்சு போராட்டத்தை முடிவு கொண்டதுக்காக உடனடியாக அந்த இதை பண்ணுற மாதிரி தெரியுது. இவரை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அந்த கேஸில் அவர் 44 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். இந்த கேஸில் வந்து இது சம்மந்தமான ஒரு கேஸு காஷ்மீர் நடந்திருப்போ அவன் நார்கோலிசிஸ்ட் வேணும்னு சொல்லி அவன் கேட்குறான். இந்த சம்மந்தப்பட்ட தருமபுரீஸ்வரன் மாவீரனை என்கவுண்டர் பண்ணக்கூடாது, ஜுடிஷியலில் அவர் கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு, ஜனாதிபதி, மனிதர் கமிஷன், சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு, ஹோம் செக்ரட்டரி தமிழ்நாடு, டிஜிபி தமிழ்நாடு எல்லாருக்கும் நான் வந்து மெயிலில் ஏற்கனவே ரெக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பிட்டேன். அதாவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இந்த வழக்கில். எதுக்காக சொல்கிறோம்னா, ராமநாதபுரத்தில் ஒரு 16 வயசு இளம்பெண்ணை கடத்திட்டு போய் கற்பழித்து எரித்து கொண்டதாக ஒரு கேஸ் போட்டாங்க. யாரை கையில் அப்பாவிகளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவங்க உலகத்தில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான், ட்ரையல் கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். யாரை கடத்திட்டு போய் கற்பழித்து பாலியல் பந்தப்படுத்தி உயிரோடு எரிச்சு கொண்டு தான் கேஸ் போட்டாங்களோ அதே நபர் 8 வருஷம் குழந்தையோட ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்துட்டான். உடனே ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி சிபிஐ என்கொயரி போட்டாங்க. அப்போ சிபிஐ என்கொயரியில் ஆளுக்கு 1 லட்ச ரூபா அந்த கிருஷ்ணமூர்த்தி அண்டு பழனிசாமி 2 பேருக்கும் நஷ்டம் கொடுத்தாங்க. இது சம்மந்தமாக ஹோம் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து இந்த ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. லெட்டர் ஆக்ஷன் பி டேக்கன் அகென்ஸ்ட் ரிங் போலீஸ் ஆஃபீஸர்ன்ற சிபிஐ ஃபைண்டிங்ஸ் பிரகாரம் ஷூட்டபிள் ஆக்ஷன் பி டேக்கன்றது இன்றைக்கி டைரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் எடுக்கலை. எதுக்காக சொன்னோம்னா, நடக்காத சுமத்து ஒரு அப்பாவியை போட்டு 2 அப்பாவியை போட்டு மாட்டிட்டாங்க. அங்கே இங்கே திருநெல்வேலியில் ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு 40 நாளைக்கு முன்னே பங்குனி உத்தரத்தோட சிவந்திப்பட்டி சேர்ந்து 2 பேரை அடிச்சு கொண்டு போட்டாங்க. அதை பாளையங்கோட்டையில் ஸ்பெஷல் எஸ்ஐஆர்னு முத்துராமலிங்கத்திட்ட வந்து அன்றைக்கி பாளையங்கோட்டை ஏசிஆர்னு திரு விஜயகுமார் வந்து உங்கள் சமுதாயம் தான் 2 பேர் அடையாளம் தெரியாத வாகனத்தில் அடிபட்டு இறந்து போயிட்டதாக ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுங்க, தனி அறிக்கை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க.
அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் திலை நாகராஜன் வந்து முத்து இதெல்லாம் செய்யாதீங்க மாட்டிக்கிடுவோம், ஏசி சொன்னார் அவர் சொன்னார் மாட்டிக்கிடுவோம்ட்டார், செய்யலை. அடுத்தால பழனி முருகன்கிற ஒரு டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்கில் ஒரு எஸ்ஐக்கு நீ ஒரு திருநாட்பூர் மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் சம்பவத்தினுடைய சிக்கலை தெரிஞ்சுக்கிட்டு அவரை மெடிக்கலில் போயிட்டார். உடனே அவருக்கு இண்டிவிஜுவல் மெடிக்கல் போனாலும் 3 சார்ஜ் கொடுத்து கிரைமுக்கு மாற்றினாங்க. அங்கே அடுத்தாலையும் இந்த கேஸ் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் போட்டு அல்லியரசனுங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணை பண்ணியிருக்கார். எதுக்காக சொல்கிறோம்னா, இந்த 2 சம்பவத்தையும் முக்கிய சம்பவமாக குறித்து நான் வந்து இந்த விளாத்திக்குளம் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை உண்மை கண்டறிசம் உட்பட எஃபெக்டிவ் சயின்டிஃபிக் வித்தியாசம் சொல்ல முடியாது. அது ஐவிட்னஸ்லாம் இல்லை. இந்த போராட்டத்தின் எதிரொலியாக போராட்டத்துக்கு முடிவு கொள்றதுக்காக அவசர கதியில் ஒரு ஏற்கனவே உள்ள கைதியை வந்து அவர் பெயிலில் வந்த ஒரு குற்றவாளியை வந்து பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ரிவார்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் இந்த தருமபுரீஸ்வரரையும் உண்மை கண்டு விசாரணைக்கு உட்படுத்தினா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஆக இந்த லெவலில் இருக்குது. நீங்கள் ஷட் டவுனுங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் பொள்ளாச்சி எல்லாம் நடந்திருக்கு. இங்கே கள்ளக்குறிச்சி, நாங்குநேரி, விளாத்திக்குளம், அப்புறம் திருப்புவனம் அஜித்குமார் கேஸு. இதை விட என்ன வேணும் சட்டம் ஒழுங்கு? அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற தேமுதிக போச்சு முதல்வர் மாண்பு முதல்வர் மேடையில் வச்சுக்கிட்டு அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி என்ன குறைஞ்சதுன்னு சொல்லி பெண்களுக்கு எதனா பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள் மட்டும் இதோட வேறு என்ன? ஆக அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கில் வந்து மிக மிக மோசங்கிறது தான் அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி. அதான் ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி. ஆக தான் சொல்கிறேன், ஆளப்போகிற கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்கள் மகனா, உங்கள் பிள்ளையா, உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா தயவுசெய்து ஒரு வாய்ப்பு தரங்க இருக்கிற தமிழ் வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு உசில் சின்னத்தில் வாக்களித்து அவரை முதல்வராக்கணும். தமிழ்நாட்டில் எடப்பாடி தொகுதியில் திரு பிரேம்குமார் அவர்களுக்கு தொலைக்காட்சி பெட்டியில் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆதரவோடு வாக்களித்து வெற்றி பெற்றுங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலையும் 233 தொகுதிகள்லையும் வெசு சின்னத்தில் வாக்களித்து தமிழக வெற்றிகளை வெற்றிப்படுத்துங்க. வெல்லும் நீதி வெல்லும். அவருடைய மோட்டோவை பாருங்கள், வெல்லும் நீதி வெல்லும். நல்ல லஞ்ச லாவண்யம் ஒழிந்திட. இங்கே உள்ள திமுக ஆட்சியில் லஞ்சம்லாம் வந்து இன்னும் இதாகிட்டுருக்கு. இந்த 1000 கோடியில் டாஸ்மாக் ஊழல் இருக்குது, 1000 கோடியில் நகராட்சி நிர்வாக பணியாளர் நியமனம் மற்றும் டெண்டர் ஊழல் இருக்குது. அப்புறம் வந்து கிரானைட்டு கல்கோடி ஊழலில் ஒரு 1000 கோடி இருக்குது. மணல்கள் வந்து 4700 கோடி ஊழல் இருக்குது. எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடி தான். ஆக இந்த பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை குற்றங்கள், லஞ்சம், ஊழல், இந்த லஞ்சத்திலே திளைத்து ஊழலே கொளுத்து உளுத்துறதுன்ற ஆட்சியை விரட்டிட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை விசுமத்து தாருங்கள் என்று பணிவோடு கேட்டு அன்போடு வேண்டுகிறேன். உங்களது சின்னம் விசு சின்னம். வெல்க தமிழக வெற்றி கழகம். வாழ்க தமிழக மக்கள். நீதி வெல்லும்.